கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில அரசியல்வாதிகள் அளித்திருக்கின்ற மாதிரி பேலட் பேப்பர்ல எங்களை இரட்டை கொடி சின்னத்தை கூட தடுத்து விட்டாங்க. எனவே அந்த அதுக்கெல்லாம் ஏமாறாமல் இரட்டை கொடி சின்னத்துக்கு உங்கள் வாக்குகளை அளிக்குமாறு அல்லாஹ்வுக்காக கேட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹுதல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி சகோதரர் பரமத்துல்லா அவர்களே. அடுத்ததாக சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களே பேசுகிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் நடத்துகின்ற இந்த பேராவூர் பகுதியிலே நடத்துகின்ற இந்த முதலாவது பொது மேடையிலே இதற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் பேராவூர் செயற்குழுவின் உறுப்பினர் சகோதரர் ஃபாஹிம் அவர்களே, எனக்கு முன்னர் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற சகோதரர் சபீல் அவர்களே, சகோதரர் பரகத்துல்லா அவர்களே, அதே போல இந்த மேடையில் இருக்கின்ற கல்குடா பிரதேச செயற்குழு உறுப்பினர்களே, ஏனைய சூரா சபை உறுப்பினர்களே, இங்கே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற பொதுமக்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கொள்கைக்கான உழைப்பு எப்போதும் இப்படித்தான் மிகவும் எளிமையாக ஆரம்பமாகிறது. உலகத்திலே நடந்திருக்கிற மாற்றங்கள், உலகத்திலே சாதனை படைத்த கொள்கைகள், எழுச்சிமிக்க சக்திகள் எத்தனையுமே மிக எளிமையான முறையிலே ஆரவாரம் இல்லாமல் மிக அமைதியாகத்தான் தொடங்கி இருக்கின்றன. தொடக்கத்தை தான் மக்கள் இயக்கம் இப்போது இந்த பிரதேசத்திலும் கண்டு வருகிறது என்று சொல்லலாம். இன்னும் ஒரு பக்கத்தில் சத்திய உழைப்பு, கொள்கைக்கான அந்த உழைப்பை பற்றி, அதற்கான உதவியை எப்படி இறைவன் ஏற்படுத்துகிறான் என்றால், எதிரிகளினுடைய மனதிலே சத்தியத்துக்கான உழைப்பவர்கள் பற்றிய பயத்தை உண்டாக்கி வருகிறார். பிஎல்ஜியுடைய விடயத்தில், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துடைய விடயத்தில் நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் இதனைத்தான் கண்டு வருகிறோம். நேற்று மூதூரிலே நாங்கள் சென்ற போது 2 இடங்களிலே நாங்கள் ஏற்பாடு செய்திருந்த கூட்டங்களை நடத்த வேண்டாம் என, நடத்தக்கூடாது என வன்முறைகளை தூண்டிவிட்டு அங்கே தடுத்தார்கள். நேற்று காலையிலே திருகோணமலை மாவட்டத்தினுடைய எம்பி சகோதரர் தௌஃபீக் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைமைத்துவத்தினுடைய வேண்டுகோளின் பேரிலே வந்து அங்கு இருக்கின்ற எமது செயற்குழு உறுப்பினர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி, தயவு செய்து இதிலிருந்து ஒதுங்கி போடுங்கள், தயவு செய்து எங்களுக்கு விட்டு தாருங்கள் என்று மன்றாடி கேட்டார்கள். இறுதியில் கூட்டத்தை தடுத்தார்கள். ஏன் கூட்டத்தை நீங்கள் தடுக்க வேண்டும், நிறுத்த வேண்டும் என்று கேட்டபோது அதற்கு அவர்கள் சொன்ன பதில், பிஎன்ஜியுடைய பிரச்சார உரைகளை கேட்டால் மக்கள் மாறிவிடுகிறார்கள், மக்கள் எங்களது கட்சியை விட்டு தூரமாகி விடுவார்கள்.